தேர்தலில் திமுக அடைந்த தோல்விக்கு தானே பொறுப்பேற்பதாக அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுகவின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய ஸ்டாலின் திமுகவின் தோல்விக்கு தானே பொறுப்பேற்பதாக கூறினார். தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்று கூறிய ஸ்டாலின் அதற்காக மற்றவர்கள் மீது பழி போடக்கூடாது என்று குறிப்பிட்டார். திமுக இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை தமிழக அரசியல் வேறு என்று தெரிவித்த ஸ்டாலின் சட்டமன்றத்தில் திறமையான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று கூறினார். திமுகவின் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். பதவி ஆசை பிடித்தவர்களின் எழுச்சியலை நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றிணைந்து முறியடிப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களிலும் கூட்டணியினர் 6 இடங்களிலும் என 53 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் பதவி ஆசையில் ஆளுங்கட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவளித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தொழிலாளர் உத்தரவுக்கு மாறான இந்த செயல் கட்சிக்கு செய்யப்பட்ட மாபெரும் துரோகம் என சாடியுள்ள EPS துரோகம் அளித்தவர்கள் தன் மீது அவதூறு பரப்புவதாக வேதனை தெரிவித்துள்ளார். பதவி ஆசையுடன் செயல்படும் இந்த முன்னாள் அமைச்சர்களிடம் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னை முதல்வராக்க வேண்டும் என நினைத்தது திமுகவின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக அதிமுக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது குறித்து அந்த கட்சிகளிடம் தான் கேட்க வேண்டும் என கூறினார். அங்கே என்ன நடந்தது, அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது எதுவும் நமக்கு தெரியாது. ஏற்கனவே நான் சொன்னேன், எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கிய சில நண்பர்கள் என்னிடத்தில் இப்படி ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கிறது என்ற தகவலை சொன்னார்கள். மற்றபடி பின்னால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நாங்கள் அதற்காகத்தான் காத்திருந்தோம், காலம் தாக்கினோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திரும்ப திரும்ப பலரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் தாவேக்காவோடு நாங்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேரம் கழிவதற்காகத்தான் காலம் தாக்குகிறார்கள் என்று வாய்ப்பு வந்ததெல்லாம் மாறி இழைத்தார்கள். நான் எங்களுடைய நடவடிக்கை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன். இடதுசாரி கட்சிகள் எடுத்த முடிவை ஒட்டி எங்கள் கட்சியின் தேர்தல் குழுவில் நாங்கள் விவாதித்து அதை ஒட்டி முடிவை எடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். அது எந்த